நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு கல்வாரியின் 3 படிகள், 3 stages of Calvary. கல்வாரியின் 3 நிலை என்று சொல்லலாம். 3 stages of Calvary. கல்வாரியில என்றால் என்ன? கல்வாரி என்றால் என்ன? கல்வாரி கால்வரி என்னன்னு தெரியல. ஓகே, நத்திங் ராங். கல்வாரியில என்ன நடந்தது? கல்வாரியிலே புரோட்டா கடை இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நடந்த இடம் கல்வாரி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டதில்லை பவுல்? உங்களுக்கு கேள்விப்பட்டதில்ல? கல்வாரி. சரி, மறந்துருப்பீங்க. கல்வாரி இங்கிலீஷ்ல கல்வரி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் இல்லையா, அந்த இடம், the place name is Calvary. ஓகே, இப்ப அந்த கல்வாரியில 3 ஸ்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். கல்வாரியில 3 ஸ்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோட கூட பேசுவாராக. நல்ல கேளுங்க, கவனமா கேளுங்க. இது கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்த வார்த்தை. இது என்னுடைய சிந்தனையில எழும்பின என்னுடைய வார்த்தை அல்ல. ஓகே, பிரசங்கங்கள் எப்படி உருவாகும் அப்படி என்றால் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுப்பார். இன்று சபைக்கு நீ இதை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. ஆகினால இது நமக்கு, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்கும் சேர்த்த வார்த்தை. இது நமக்கென்று வந்த வார்த்தை. ஓகே, இப்போ ஏதேனும் ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லி கதையின் அடிப்படையில் சில கருத்துக்கள் சொல்லுவார்கள். சரியா? நான் சமீபத்தில் ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ என்ன கதைன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், அவர் சிறு பிள்ளைகளுக்குடைய துணி உடை வியாபாரம் செய்கிறார். ஒருவர் வழியிலே 2 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருவர் என்ன செய்கிறார், அவர்களிடமிருந்து அந்த துணியை வாங்குகிறார். வாங்கிட்டு எல்லாம் சரியா இருக்குமா, சரியா இருக்கா, அந்த அளவுலாம் சரியா இருக்கா என்று கேட்டுட்டு, விற்கிறவர் கண்ணு தெரியாதவர், வாங்குகிறவர் நார்மல் பர்சன். அப்போ என்ன விலை அப்படி என்றால் இவங்க சொல்றாங்க 200 ரூபாய். 200 ரூபாய். இவர் என்ன செய்கிறார், எடுத்து 100 ரூபாய், ஆனால் அவர் கண்ணு தெரியாதுல்ல, 100 ரூபாய் மட்டும் கொடுக்குறார். அவரும் வாங்கிட்டு போயிடுறாரு. அப்ப கூட இருந்தவர் சொல்றாரு, என்னய்யா கண்ணு தெரியாதவர் வியாபாரம் பண்றாரு, அவர்கிட்ட போயிட்டு இப்படி பண்றீங்க. அப்போ இவர் சொல்றாரு, இந்த நாயத்தின் தரமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பொழைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பொழைச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, பொழைச்சிக்கிட்டாரு. அப்போ இந்த 2 பேர் என்னாங்க இல்லையா, 2 பேர்ல ஒருத்தர் தான் துணி வாங்கி ஏமாத்தினார், இன்னொருத்தர் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் இல்லையா. இவரு கூட கேட்டாரு, ஏன் அப்படி செஞ்சீங்க? அவர் அந்த கண்ணு தெரியாதவர் போறாரு. உடனே அவர் பின் தொடர்ந்து போய் அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நில்லுங்க, எனக்கும் துணி வேணும், எனக்கும் என்ன வேணும், துணி வேணும், கொடுங்கன்னு சொல்லி அந்த துணியை வாங்கிட்டு, என்ன விலை அப்படின்னா 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன செய்கிறார், 500 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. 500 ரூபாய் இவர் கண்ணு தெரியாதுன்னா, ஆனால் இவருக்கு தெரியுது, கையை வச்சோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன ரேட்டுன்னு, அந்த சைஸ்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எடுத்துட்டு 500 ரூபாய் கொடுத்துருக்குறீங்க, இருங்க நான் உங்களுக்கு பாக்கி 300 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, 500 ரூபாய் வச்சுட்டு 300 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இவர் கேட்டாரு, ஐயா இதுக்கு முன்னுக்கு அங்கே வாங்கினவர் உங்கள்கிட்ட 100 ரூபாய் தானே கொடுத்தாரு, ஏன் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு தெரியும் அவர் 100 ரூபாய் தான் கொடுத்தாருன்னு. கண்ணு தெரியாதவர்கிட்ட ஏமாற்றி
அல்லது கண்ணு தெரியாதவருக்கு வியாபாரம் பண்றேன், என்கிட்டயே அவர்னால 200 ரூபாய் கொடுக்க முடியாட்டி அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாரு போல, ஏதோ ஒரு கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாரு போல, அதனால இட்ஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன செய்வாங்க, ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன கருத்து? உண்மையா இருக்கணும், இறங்கணும், என்னென்னமோ சொல்லலாம். ஓகே, இது எல்லாருக்கும் அப்படியே பரவும் இந்த வீடியோ. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த வீடியோ வந்துச்சுன்னு தெரியல. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கருத்து பொதுவான ஒன்று. என்னது? பொதுவான ஒன்று. எல்லாருக்கும் போவோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை விளங்கி கொள்ளுவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சபை கூடி வருகிற இடத்துல பிரசங்கம் என்பது இது பொதுவான கருத்து அல்ல, இது நமக்கென்று ஸ்பெசிபிக்கலி ஃபார் த சர்ச். இது உங்களுக்குடையது, உங்களுக்கு கர்த்தர் உங்களை மைண்ட்ல வச்சு இட் இஸ் ஃபார் யூ கொடுக்கிற வார்த்தை ஆகினாலே கவனமாய் நீங்க கேட்கணும். இது இது அவங்களுக்கு, இல்ல இது இவங்களுக்கு இல்ல, பேசுகிற நான் இது எனக்கு உடையது என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நான் இதை பிரசங்க பண்ணின காலத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்பதாகவே என்னுடைய ஒரு கோட்பாடு, என்னோட கொள்கை என்னன்னா, பிரசங்கம் முதலாவது எனக்கு, அடுத்துதான் ஆடியன்ஸ். ஆமென். ஆகையினாலே ஒவ்வொரு பிரசங்கமும், இன்றைய நாள் பிரசங்கமும் இது எனக்குடையதும் கூட. ஆகையினாலே தயவு செய்து நினைச்சுக்காதீங்க என்ன டார்கெட் பண்றாங்க, என்ன குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. எல்லாருக்கும் உள்ள நமக்கென்று ஸ்பெஷலா கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆக தலைப்பு என்ன சொன்னேன்? கல்வாரியின் 3 நிலை, 3 stages ஆஃப் கல்வரி. இப்ப நான் ஒரு கற்பனை முதல் சொன்னது, நான் ஒரு வீடியோல பார்த்த ஒரு காணொளி. ஆனா இப்பொழுது நான் ஒரு கற்பனையிலே நான் ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை யோசித்து கொண்டிருந்தேன். நல்லா கேளுங்க, யோசிச்சு கொண்டிருந்தேன். அது உண்மை, ஃபேக்ட், இட்ஸ் அ ஃபேக்ட். இப்போ ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். யாரா இருந்தாலும் சரி, ஆண் பெண், வயது முதியவர், நடுத்தரம், சிறு பிள்ளைகள், யாராக இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனை. பிரச்சனை இல்லாதவங்க யாராச்சும் அங்க இருக்கிறோமா? கை தூக்குறீங்களா? பிரதர், உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை? அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க தான் அவரோட பிரச்சனையா? சரி சரி இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்களோட புரிதலின்படி ஒரு பிரச்சனை இருக்கும், சரியா? சிலருக்கு நோய் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஓகே, நோய். சிலருக்கு கடன் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஓகே, கடன் ஒரு பிரச்சனையா இருக்கும். பொருளாதார பிரச்சனையா இருக்கும். சிலருக்கு நெய்பர்ஸ் பிரச்சனையா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்க நெய்பர்ஸ் பிரச்சனை? நாங்க இடையில ஒரு வீடு வேலை செய்ய போனோம், பக்கத்து நெய்பர் பெரும் பிரச்சனை. காடி கொஞ்ச நேரம் வீட்டு முன்னுக்கு போட முடியல. அதாவது காடியை பக்கிங் பண்ணல, காடியில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் இறங்கி பக்கத்து வீட்டுக்கு போறேன், இடம் அது கூட முடியாதான். so much of troubles. ஓகே, பில்ஸ் பெண்டிங் இருக்கும். வாழ்க்கையில் பில்ஸ், ஐயோ எப்போதான் அது முடியுமோ தெரியல. கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, ஃபோன் பில்லு, எஸ்ட்ரோ பில்லு, வேற என்னது, இன்டர்நெட் பில்லு, இதான் சொன்ன ஃபோன் பில்லு, ஃபோன் பில், ஃபோன் பில்லு சொல்லியோ, ஃபோன் பில்லு, ஃபோன் பில். அப்புறம் வேற என்ன பில் இருக்கு? வேற என்ன பில் இருக்கு? அசஸ்மெண்ட் பில்லு, அது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பெண்டிங் நிலையில இருக்கிற ஒரு நிலை. பெண்டிங் 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 இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஓகே, ஒரு நபர் இப்படி கடந்து போகிறார். ஐயோ, ஒரு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, காலை ஏண்டா விடியுது அப்படின்னு இருக்கும்.
சரியா? அப்படியே போயிட்டு இருக்குது. அவ்வளோ பிரச்சனை ஒரு தலைமையில இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். அவர் என்ன செய்யறாரு? இறந்து போயிட்டாரு. இப்ப அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கா? அவர் இன்னும் பில்ஸ் கட்ட தேவையில்ல, கடன் கட்ட தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, தலைவலி இல்லை, வயிற்று வலி இல்லை, ராணல் இல்லை, பவுல் இல்லை, நெய்பர்ஸ் இல்லை, ஃப்ரீயா இருக்கிறார். இது என் கற்பனையில வந்ததுதான். ஆனா இது உண்மையா இல்லையா? இல்ல, நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தின்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க, அந்த பத்தி நான் பேசல. ஒரு மனிதன் இவ்வளவு பிரச்சனை கடந்து போய் திடீர்னு மறிச்சு போறான். பிரச்சனைகள் அவனுக்கு கூட போகுமா? போகாது. சரி, அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும் போது என்ன செய்கிறோம்? மறுபடியும் பிறக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு, சரீரத்துக்கு மரித்து, பாவத்துக்கு மரித்து, நீதிக்கு உயிர் தெழுகிறோம். born again, மறுபடியும் பிறக்கிறோம். அப்படி என்றால் நாம் முதலாவது மரிக்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் முதலாவது மரிக்கிறார்கள். அப்ப மரித்த ஒருத்தனுக்கு இந்த எல்லா பிரச்சனையில விடுதலை கிடைக்கிறது உண்மை என்றால், ஏன் இன்னும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பிரச்சனைகளை இன்னும் கையாண்டு கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த பிரச்சனைகள் மரித்தவனை பின்தொடரவில்லை? ஆனாலும் மரித்த கிறிஸ்தவர்கள், மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை ஏன் இந்த பிரச்சனை இன்னும் பின்தொடர்கிறது? இன்க்ளூடிங் மை செல்ஃப். புரியுதா? நான் என்ன கொண்டு வர புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா சிஸ்டர்? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா சிஸ்டர் அண்ணா? ஓகே, உங்களுக்கு ஓகே, ஃபாலோ பண்ண முடியுது. சரி, அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்புறம். புரியுதா ஜெனலியா? ஓகே, முடியுது. ஓகே, கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது 1000 பிரச்சனை, அவன் இறக்குறான், அவன் அது பிரச்சனை பின் தொடரல. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு வேற பிரச்சனை வந்தது, அது ரட்சிக்கப்படாட்டி அது வேற, அது விட்டுருங்க. அப்போ பைபிள் சொல்லுகிறது நாம் மரிக்கிறோம். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. மரிக்கிறோம், born again. அதனாலதான் born again எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நபருக்கு வேணும். உங்களுக்கு வேணும் மறுபடியும் born again எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இருக்கா? இல்ல. யூ மஸ்ட் ஹேவ் born again எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்னேன், உங்களுக்கு இது கொஞ்சம் விலைக்கு கொள்ள கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் கேளுங்க. அப்போ மரித்து, நான் லிட்ரலி நான் மரித்து இப்போ நான் மறுபடியும் பிறந்து இருக்கிறேன். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆமா இல்லையா? ஆனாலும் இருக்கிறதே ஏன்? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளுடைய பிரசங்கம் நம்மை குற்றப்படுத்துகிறதுக்கு அல்ல. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், நீ எப்படி தேறினவனாக மாற வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 3:16-17. தேவ மனுஷன் தேறினவனாக மாறணுமா, ஆகினாலே இந்த வார்த்தை அவனை கண்டிக்குமாம், கற்றுக் கொடுக்குமாம், டீச் பண்ணுமாம். இப்ப இந்த பிரச்சனை எனக்கு, கிறிஸ்தவனுக்கு இப்போ மறுபடியும் பிறந்தவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இருந்தாலும் இருக்கிறதே. இப்போ இதை யார் டீல் பண்ணுவோம்? கர்த்தர் தானே நம்மளுக்கு டீல் பண்ணும். கர்த்தர் தானே நம்ம விடுவிக்கணும். அப்போ எப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் எப்படி விடுவிப்பார்? அப்படி என்றால், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை தான் இந்த நாளில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படி என்று நான் பார்ப்பதற்கு முன்பதாக, கிறிஸ்து பிரியமானவர்களே, உண்மை என்னவென்றால் நம் வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் அல்ல, அநேக பிரச்சனைகளுக்கு
காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. உதாரணத்திற்கு உங்களுக்கு தலைவலி. தலைவலி. என்ன காரணம்? தூக்கம். சரி, தூக்கம் பத்தல. ஓகே. ஏன் தூக்கம் பத்தல? சரி, தலைவலி வருது, சரியா தூங்கல. ஓகே. யாரோட மிஸ்டேக் இது? ஓகே. ஒருத்தருக்கு கேஸ்ட்ரிக் வலி. யாருக்காச்சும் கேஸ்ட்ரிக் வலி இருக்காங்க? யாருக்கும் இல்லையா? ஓகே. சரி, ஒருத்தங்களுக்கு கேஸ்ட்ரிக் வலி. ஏன் அந்த வலி வந்துச்சு? ஆமாவா? ஒழுங்கா சாப்பிட்டாரு. யாரோட மிஸ்டேக் இது? ஓகே. வேற என்ன சொல்றது? ஆ? ஆ? அது ஓகே. நோய்கள் விட்டுருங்க, நோய்கள். அல்லது நான் முதல் சொன்ன நெய்பர்ஸ் பிரச்சனை. ஓகே. இது யாருனால வருது? அது அவங்களால வருது. அவங்க அப்படி இருந்தாலும், அப்படி அவங்க பாட்டுக்கு இருந்தாலும், நம்ம அவங்கள எப்படி டீல் பண்றோம் என்ற ஒரு 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 இது வேணும். நம்ம சரியா நடந்துக்கணும். நம்ம கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி காரியங்களை அவங்க சுபாவம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? அதுக்கு ஏத்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ளணும். அவங்க மாறணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம மாற்றிக்கொள்ளணும். இப்போ நம்ம மாறல, நம்ம எதிர்த்து நிற்கிறோம். நீ அப்படின்னா நான் இப்படி, நீ உங்க வீட்டு முன்னுக்கு காடி நான் போடக்கூடாது அப்படி என்றால் நீ என் வீட்டு முன்னுக்கும் காடி போடக்கூடாது. அங்கே ஒரு லைனை போட்டுருது, ஒரு பூச்செடியெலாம் எடுத்து அடுக்கி வச்சிருது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி காடியை பக்கியம் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆமாவா? இவர் எங்க பார்த்தாரு இல்லையா? சரி, அப்ப அநேக காரியங்களுக்கு நம்முடைய ஆசைதான் காரணம். நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்மளா தேடிக்கிறது தான் அநேக பிரச்சனை காரணம். இதுதான் உண்மை. சரியா? இதுதான் உண்மை. இது மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஓகே, சரி. இப்போ ரட்சிப்புல என்ன நடக்குது? இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு நேரா போய் கொண்டு இருக்கிறோம். நான் மரித்து உயிரோடு எழும்பிட்டேன், நான் மறுபடியும் பிறந்துட்டேன். அப்படி என்றால் எனக்கு உலக பிரச்சனைகள் என்னை பின்தொடரக்கூடாது அல்லவா? இன்னும் ஏன் அதை என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறது? ஏன்? பதிலை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஓகே, இது நியாயமான தியானமா இல்லையா? நம்ம கண்டிப்பா தெரியணுமா இல்லையா? ஆமே. சரி, இப்போ அதுக்கு பதில் நம்ம ரட்சிப்புல இருந்து ரட்சிப்புல என்ன நடக்குது? இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார். இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார். இப்ப யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த இந்த விசுவாச ஈவெண்ட்ல, இந்த காரியத்துல என்ன நடக்குது? நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். எப்படி மறுபடியும் பிறக்கிறோம் அப்படி என்றால், கலாத்தியர் 5:24, கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பவுல் அதே கலாத்தியர் அதிகாரத்துல கடிதத்துல 2:20 சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னைக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? எப்படி நாம் மறுபடியும் பிறக்கிறோம் அப்படி என்றால், சிலுவையிலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம என்னையும் உங்களையும்
சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறை உண்ட சிலுவையிலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நாமும் அதிலே மரிக்கிறோம். எப்படி மரிக்கிறோம்? என்னென்ன மரிக்கிறது அப்படி என்றால் நான் இதை கொஞ்சம் டீட்டெயில் அப்புறம் சொல்றேன். ஓகேயா? சரி, இந்த வசனம் தான் இன்னைக்கு நம்ம கேள்விக்கான பதில். அப்போ இந்த இந்த சிலுவை குருசிபிகேஷன், சிலுவை மரணம் எங்கே நடந்தது? கல்வாரியிலே. அப்ப அந்த இடத்துக்கு போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் செய்ய போகிறோம். ஒரு கேஸ் என்ன செய்யறோம்? நம்ம இன்வெஸ்டிகேட் செய்கிறோம். இன்வெஸ்டிகேட் என்ன தமிழ்ல? விசாரணை செய்கிறோம். கேபிள் பெருசுலாம். இப்ப எல்லாரும் கிளம்பு போறோம். எங்க? கல்வாரிக்கு போறோம். ஓகே, எல்லாம் ரெடியா? ஜஸ்ட் இமேஜின் நம்ம கல்வாரியில இருக்கிறோம். கல்வாரியில நம்ம நின்று கையில எல்லாம் நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு விசாரிக்கிறோம். இப்போ 3 படிகள், 3 நிலைகள் கல்வாரியில இருக்கிறது. முதல் என்ன அப்படி என்றால், சிலுவையின் அருகிலே நின்ற ஜனங்கள். சிலுவை இருக்கிறது, அதுல யார் தொங்கிக் கொண்டிருக்கிறார்? இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவைக்கு கீழே யார் நிக்கிறா? ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. போர் சேவகர் நிற்கிறார்கள். இயேசுடைய தாய் நின்று கொண்டிருக்கிறார். யோவான் நின்று கொண்டிருக்கிறார். மற்ற ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க நின்று கொண்டிருக்கிறாங்க. சரியா? 2வது ஸ்டேஜ் என்ன அப்படி என்றால், சிலுவை, த கிராஸ். கிராஸ்ல யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கிறாரு. இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு மட்டும் அங்க இருக்கிறாரா? இல்ல, மற்ற 2 கிராஸ் விடுங்க. இப்ப கலாத்தியர் 5:24 என்ன படிச்சோம்? கிறிஸ்துவுடையவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் இப்ப இயேசு இடத்துல இன்னொரு ஆள் யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் சிலுவையில் இருக்கு. இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? பியாண்ட் கிராஸ், சிலுவைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. என்ன? என்ன? மரணம். சிலுவையிலேருந்து போயிட்டாங்க. சிலுவையில பாடி மட்டும் தொங்குது. இயேசு மரித்து விட்டார். இயேசு சரீரம் தான் அங்க இருக்கு. ஓகே, இந்த 3 நிலையை தான் நம்ம தியானிக்க போறோம். ஓகே, got it? 3 stages. Can you understand? இப்போ சிலுவைக்கு வெளியே, சிலுவையை பார்த்து, சிலுவை பக்கத்துல நிக்கிறவங்களோட நிலை என்ன என்றால், சிலுவை பக்கத்துல தான் நிக்கிறாங்க. சிலுவையை பார்க்கறாங்க, இயேசுவை பார்க்கறாங்க. இயேசு சிலுவையில தொங்குறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய வழி, அவர் கடந்து போகிற வேதனையும் பார்க்கறாங்க. they can see. ஐயோ, உடம்புலாம் பிஞ்சு, இந்த தோல் கலரே தெரியல, எல்லாம் ரத்தம், முள்முடி சூட்டி இருக்குது, உடம்புலாம் பிஞ்சு தொங்கு, தோல்லாம் தொங்குது அப்படியே. இயேசு அப்படிதான் அடிக்கப்பட்டார். தோல்லாம் was torn apart. ஓகேயா? என்னமோ எங்க அடிப்பட்டு அதுக்கப்புறம் சிலுவையில தூக்கி மாட்டின மாதிரி இருப்பார் அவர். ஆக்சிடென்ட் பட்டு, நான் ஏற்கனவே அடிச்சு பிச்சுட்டாங்க இயேசுவை. சரியா? அவருடைய மரணத்தை அவங்க, ஓ எஸ் அவர் மறிச்சிட்டார், நான் கூட இருந்தாங்க, அவங்க உயிர் போகும்போது நான் இருந்தேங்க, சாட்சி கொடுப்பாங்க. எங்க அம்மா உயிர் போகும்பொழுது நாங்க இருந்தோம், எல்லாருக்கும் தெரியும். எங்க அம்மா உயிர், எங்க கையில தான் உயிர் போனது. ஓகே, இயேசு மரித்தாங்க, நான் பார்த்தேங்க, தெரியும், எப்ப இறந்தாரு தெரியும். இன்னொன்னு தெரியுமா? they claim to be Christian, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். என்ன? ஏனென்றால், என்ன அங்கங்க பாக்குறீங்க, என்ன இருக்குங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஏன்னா சிலுவை பார்க்கறாங்களே,
கிராஸ பாக்குறாங்க, கல்வாரியில தான் இருக்கிறாங்க. இதுலயும் என்னென்ன ஆச்சரியம்னா, பைபிள் படிப்பாங்க, ப்ரே பண்ணுவாங்க. எங்க இருக்கிறாங்க? சிலுவை பக்கத்துல. சரியா? அங்க உள்ள அந்த 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 சோரோ சோரோ என்ன சொல்றது தமிழ்ல? சோரோ சோகம். அங்க உள்ள சோகம், ஏசு அடிக்கிறாரு எல்லாம் எப்படி இருக்குது, அதுல எல்லாம் அவங்க பங்கு கொள்ளுவாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவோட கூட பயணம் செஞ்சு கல்வாரி வரைக்கும் வந்துட்டாங்க. இயேசுவோட பயணம் எங்க ஆரம்பிச்சிச்சு? எருசலேம்ல. இது எருசலேமுக்கு வெளியே. கல்வாரி எங்கன்னா எருசலேம். அப்ப அந்த நாட்கள்ல எருசலேம் ஒவ்வொரு நாடு சுத்தி இது இருக்கும், வால் இருக்கும். ஓகேயா? மதில்கள் இருக்கும். ஒரு நாடுனா மதில்கள் போட்டு ப்ரொடெக்ஷனாக வச்சிருப்பாங்க. சரி, இப்போ அந்த மதிலெல்லாம் தாண்டி இயேசுவோட வந்துட்டாங்க. ஆனா அவங்க இருக்கிற வேண்டிய இடம் சிலுவைக்கு பக்கத்துல இல்ல, சிலுவையில. முதல் ஸ்டேஜ். நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நம்ம இப்ப விசாரணை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, இந்த ஜனங்கள் யாரு? சிலுவையில பக்கத்துல இருக்கிறவங்க தான், சிலுவையில இல்ல. ஓகே, இது முதல் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படி என்றால், இப்ப சிலுவையில தொங்குகிறவர்கள். இப்ப இயேசுதான் தொங்குறாரு. இப்ப இயேசுவோட கூட ரட்சிக்கப்பட்ட யாரும் என்ன செய்யறாங்க? சிலுவையில தொங்குறாங்களாம். இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனம். இது முன்னுக்கு இருந்தவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள். ஓகே, ரட்சிக்கப்படாதவர்கள், பட் தே கிளைம் themselves to be Christians. ஆனா அவங்க ரட்சிக்கப்படல. அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கிறது யாரு? சிலுவையிலே தொங்குகிற கிறிஸ்துவுடனே கூட இவர்களும் தொங்குகிறவர்கள். இவர்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உண்மைதான், சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணம் பரியந்தம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிலுவை வரைக்கும் வந்தவங்க இல்ல, சிலுவையிலும் அவர்கள் ஏறினவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், தேவனுடைய பிள்ளை என்று ஒரு ஸ்தானத்தை அடைந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். அழைக்கலுங்க, யோவான் 1:12 சொல்லுகிற பிரகாரம், நான் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன், the disciples of Jesus என்றும் தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள். ஏன்னா சிலுவையில தொங்குறாங்க இயேசுவோடு கூட. ஓகே, ஆனால், பட் சொல்லுங்க, பட், ஆனால் சொல்லுங்க, ஆனால், ஆனால் என்ன? கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் நோட் பண்றீங்க. எத்தனை பேர் போலீஸ் ஆகணும்னு ஆசையா இருக்குது? எத்தனை பேர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்ப்பீங்க? ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். ஆனால் என்ன என்ன சொல்லுவீங்க? ஓகே, வேற வேற என்ன ஆனால் என்ன சொல்லுங்க நீங்கயா பிரதர்? ஆனால் என்ன? இல்ல, அதுதான் சிலுவையில் அறைஞ்சாலும் அறையிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க, தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னது? அவங்க இன்னும் மறிக்கல. இன்னும் சிலுவைக்கு போன நோக்கம் என்ன? மறிக்கிறது தானே. ஆனா இவங்க மறிக்கல. என்ன செய்யல? மறிக்கலன்னா அது ஒரு சாதாரண மேட்டர் அல்ல.
சிலுவை மரணம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எப்படி இருந்துச்சு? தோல் எல்லாம் பிஞ்சு தொங்குது, ரத்தம் வடியுது, எலும்பெல்லாம் தெரியுது. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும். உள்ளுக்கு எலும்பெல்லாம் தெரியுதுங்க, தொங்குது. அந்த 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 சாட்டையில அடிச்சு அடிச்சு சதை பிஞ்சி. வலி இருக்குமா இருக்காதா? வலி இருக்குமா இருக்காதா? சிலுவையில தொங்குறது வலி. சிலுவையில தொங்குறது வலி. எப்ப இந்த வலி போகும்? செத்தாதான் வலி போகும். ரட்சிக்கப்பட்டோம், சிலுவையில தொங்குறோம், ஆனாலும் இன்னும் மறிக்கல. இன்னும் வலி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன வலி? முதல்ல சொன்ன ஒரு லிஸ்ட் போட்டன. இந்த வலிகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது நிலை பார்ப்போமா? என்னது? சிலுவைக்கு அப்பாற்பட்டது, மரித்த நிலை. இப்போ இயேசு மரித்தார், அவருக்கு இனி என்ன இல்ல? வலி இல்ல. வலி மாத்திரம் இல்ல, அது மட்டும் இல்ல, பிரச்சனையில என்னை வாட்டி கொண்டிருந்த வழிகளை நான் மேற்கொண்டேன். வெற்றி. அல்லேலூயா. கலாத்தியர் 5:24 நிறைவேறினது. இரண்டாவது நிலையில கலாத்தியர் 5:24 இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணவில்லை, இன்னும் நிறைவேறவில்லை. கலாத்தியர் 5:24 நிறைவேறினது எப்போ? மரிக்கும் பொழுது நிறைவேறும். அப்போ கலாத்தியர் 5:24 நாம் சற்று ஆழமாக தியானிக்க அவசியம் உண்டு. சரி, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள், நாங்கள் கிறிஸ்து உடையவர்கள் என்று யாரெல்லாம் சொல்றோமோ, ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் அங்க பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்றனா நம் கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவன நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். யோவான் 14:23 தெளிவாக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நாங்கள் வந்து அவர்களுக்குள்ளாக குடியிருப்போம். கிறிஸ்து உடையவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு என்ன நடந்ததாம்? தங்கள் மாம்சத்தையும், மாம்சம் தான் என்னது? சார் பாடி. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அப்போ மாம்சம் இப்ப அநேகருக்கு கிறிஸ்தவம், இந்த விசுவாசம் என்பது அது ஆவிக்குரிய நிலையை மட்டும்தான் அவங்க நம்ம வாழ்க்கையில் நினைச்சு கொண்டிருக்கோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் ஒன்லி ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குறை நிலை மாத்திரம்தான். சிலர் என்கிட்ட நேராவே சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நண்பர், ஒரு சபைக்கு போகிறவர் தான் அவர். மற்ற வேற்று மதத்து நண்பர்களோடு கூட ஒரு உட்கார்ந்து அவங்களுடைய தண்ணி ஆல்கோஹால் குடிச்சு அவங்க கூட அரட்டை அடிச்சு கொண்டு இருக்கிற வேலையிலே அவர் என்னிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன்னு பார்க்காத, நான் ஆண்டவர் காரியத்துல சரியா இருக்கிறேன். எதுல சரியா இருக்கிறாரு இல்லை எனக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்னது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் ஆல்சோ பிசிக்கல். சிலுவையில் என்ன அறைஞ்சிருக்கிறாங்களா? மாம்சம் அறையப்பட்டு இருக்கிறதாம். அப்போ நான் யாரு? என்னுடைய மாம்சம் செத்து இருக்கிறது, செத்து உயிரோடு வந்திருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படாத born again பர்சனுக்கும் மறுபடியும் பிறக்காத ஒரு நபருக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்க வேண்டும். நான் உங்க கூட இருக்கிறேங்க, ஆனா உள்ளுக்குள்ள நான் கிறிஸ்தவன் இல்ல, வெளியேயும் நான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. ஈவன் மை ஃபிளஷ். ஏன்னா அந்த வார்த்தை மாம்சம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில சார்கா. என்னது? சார்கா. சார்கா என்றால் என்ன தெரியுமா?
இந்த சரீரம், அந்த பாடி ஃப்ளஷ், நம்ம பார்க்குற மாதிரி அந்த தோல், எலும்பு, ரத்தம், இதுதான் ஃப்ளஷ். கலாத்தியர் 5:24 சொல்லுது, சிலுவையில இந்த நம்மளுடைய பாடியை நம்ம அரைஞ்சிட்டோமா. நம்முடைய பழைய பாடி இல்லை இது. ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபேஷன், உலகம் ஒரு ஃபேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, கிறிஸ்தவம் அதுல விழக்கூடாது. என்ன ஃபேஷன்? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. என்னென்னமோ ஃபேஷன் இருக்குல்ல, என்ன ஃபேஷன்? உலகம் ஒரு ஃபேஷன் அறிமுகப்படுத்தும். இப்போ லேட்லி என்ன ஃபேஷன் போகுது சொல்லுங்க பிள்ளைங்க, உங்களுக்கு தான் நிறைய தெரியுமா. ட்ரெண்டிங் என்ன போகுது? இல்லை, நான் சொல்றது இந்த பாடியில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபேஷன். கொரியன் ஸ்டைல். கொரியன் ஸ்டைல். இந்த சுலுவாரெலாம் பேக்கி பெருசு பெருசாக போட்டுக்கிட்டு விழுந்துடாதீங்க. என்ன செஞ்சிடவேனா? விழுந்துடாதீங்க. வேற என்ன தெரியுமா? முடிய டை பண்றது. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல். கிறிஸ்தவங்க டை பண்ணக்கூடாதா? அப்படி என்றால், அதாவது வெள்ளை முடி வந்து டை பண்ற, அதை பத்தி நான் சொல்லல. அது செய்யாம இருந்தா நல்லதுதான். என்ன மாதிரி இதோ பிரதர் மாதிரி டை பண்ண மாட்டீங்க தானே, நல்லதுதான். அது நான் சொல்லல. இந்த கலர் அடிச்சுக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன தெரியுமா? டேட்டூ. உடம்புல பச்சை குத்திக்கிறது, டேட்டூ. ஆமா, பச்சை குத்திக்கிட்டு சட்டையை அரைக்குறையா போடுறது, அதை காட்டுறதுக்கு, பச்சையை காட்டுறதுக்கு. ஆமா, அப்படிதான் போறாங்க. பாருங்க. அப்போ இந்த சரீரமானது சிலுவையில மரித்து வச்சா, செத்துருச்சுங்க. இது ஒரு பணம். ஆனா உயிரோடு இருக்குது கிறிஸ்துவின் சரீரம். அப்ப இந்த சரீரத்துக்கு நான் சொந்தம் அல்ல. இந்த சரீரத்துக்கு நான் யாரு? நான் சொந்தம் அல்ல. கிறிஸ்து தான் என்னுடைய சரீரத்திற்கு சொந்தம். ஆகையினாலே நான் கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி தான் சரீரத்தை வச்சுக்கணும். எனக்கு பிடித்த மாதிரி நான் வச்சிருக்க கூடாது. ஆக்சுவலி இந்த பிரசங்கத்துக்கு நான் முதல்ல தேர்ந்தெடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? என்னுடைய ஆசை வெர்சஸ் தேவனுடைய ஆசை. அப்படிதான் எடுத்தேன். அப்படிதான் கொஞ்சம் மாத்தி இப்படி வந்தாச்சு. ஆகினாலதான் வசனம் சொல்லுகிறது, நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஓகே, we are temple of God. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் தானே, ரொம்ப கஷ்டம் தரும் அந்த லைஃபு. இஷ்டப்படி வாழ முடியாது. இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது? we cannot live. எல்லாத்துலயும் கட்டுப்பாடையோ பார்த்து பார்த்து செய்யணும், பார்த்து பார்த்து செய்யணும். பேச்சுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், யோசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். பிகாஸ் திஸ் பாடி இஸ் நாட் மைண்ட். ஒரு ஒரு இதுக்கு போறோம், என்ன சொல்லுவாங்க, பேலஸ். ஒரு கிங்கோட பேலஸுக்கு போறோம். பேலஸ்ல போயிட்டு அந்த பேலஸ்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பேன்லாம் எடுத்து கிறுக்கி இருக்க முடியுமா? முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி கால் மேல கால் போட்டு அப்படியே அப்படியே பராக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு, என்ன சொல்லுவாங்க, பப்பரப்பான்னு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் அது ராஜாவுடைய அரண்மனை. நம்ம இஷ்டம் போல அங்கே இருக்க முடியாது தானே.
அதே போல இப்ப இந்த சரீரம் எப்படி ஆயிற்று அப்படி என்றால், இது கிறிஸ்துவின் சரீரம். வாழ்வது நான் அல்ல, என்னுள் யார் வாழ்றாவா? கிறிஸ்து வாழ்கிறாரா. நான் கோபம் கூட படக்கூடாது, ஏன்னா இது நான் இல்லையே, இது நான் இல்லையே, நான் எப்படி கோபப்பட முடியும்? இதுதான் சிலுவையில மரித்த நிலை. சரியா? சரி, இப்ப இன்னொரு வார்த்தை ஒன்று, சரீரம் என்ன போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்கு, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். 3 காரியம் சிலுவையில அறியப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆசை, இன்னொன்று இச்சை. இப்ப இந்த ஆசை என்ற காரியம், இந்த வார்த்தை எபிரேய மொழியில, மன்னிக்கவும், கிரேக்க மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா பத்தே மாசின் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னா, இந்த ஆசை என்னன்னா, அதோட இங்கிலீஷ் விளக்கம் சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று சஃபரிங், இன்னொன்று மிஸ்ஃபார்ச்சூன், அஃப்ளிக்ஷன் அண்ட் பேஷன். சரியா? அப்படி என்றால் என்ன? ஆசைன்னா நமக்கு தெரியும், நமக்கு இருக்கிற ஆசை என்னது? நமக்கு ஆசை இருக்குமா இல்லையா? இது அது இது இது அது இது. ஆசைன்றதுக்கும் இச்சைன்றதுக்கும் ரெண்டும் ஏறக்குறைய ஒன்றுதான். ஆனா இச்சை அது இன்னும் ஆழமானது. அதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். ஆசை, எனக்குன்னு ஆசை இருக்கும், எனக்கு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நம்ம என்ன செஞ்சிடணுமா? சிலுவையில அரைஞ்சிடணும். அதுதான் நடக்குது. அப்ப இச்சை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால், எபித்தாமியாயிஸ் என்ற வார்த்தை. இது என்ன சொல்லுதுன்னா, இதோட ஆங்கில எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, ஸ்ட்ராங் டிசைர். இச்சை, பயங்கரமான ஆசை. அப்புறம் என்ன தெரியுமா? கிரேவிங். ஐயோ, கிரேவிங் ஃபார் ஃபுட் அப்படின்வாங்க தெரியுமா? கிரேவிங் அப்படியே என்னது? தமிழ்ல கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படி அலைகிறது. அந்த சாப்பாடு தான், அது எனக்கு வேணும். ஐ எம் கிரேவிங் ஃபார். ஏதோ ஒன்று நீங்க ஃபீல் அப் பண்ணீங்க, அது இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நாங்கள் ருசியா சாப்பிடக்கூடாது. ருசியா கிடைச்சிச்சுன்னா தாராளமா சாப்பிடுங்க. ஓகே, இருக்கிறத நம்ம சாப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பந்திக்கு எது வருதோ அது அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. We can't be craving. அப்புறம் என்ன? லாங்கிங். I longing for this. பொதுவா உலகத்துல இருக்கிற ஒன்று, மேபி ஆன்லைன்ல யூடியூப்ல கேட்கறவங்க கூட கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். பொதுவா ஓடி ஓடி உழைச்ச உங்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், உலகம் பூரா சுத்தணும் அப்படின்னு. கிறிஸ்தவ ஊழியக்காரங்களே அப்படி சொல்லுவாங்க, நாங்க உலகம் பூரா சுத்தணும், எனக்கு ஆசை, அங்க போய் பார்க்கணும், அங்க போய் பார்க்கணும். ஆனா இந்த ஆசை தான் சிலுவையில் அரைஞ்சிட்டியே, உனக்கு இது இருக்கிறது நியாயமா? வாய்ப்பு வந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம கனம் பண்ண நினைத்து கர்த்தர் நம்ம காரியங்களை கொடுத்தானா நம்ம will let us enjoy what God gives. நான் புரியுது என்ன சொல்லி இருக்கிறேன்னு. நீங்க நினைக்காதீங்க நான் ஜடம் போல வாழணும், அப்படி இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாதா? அப்படி அல்ல. கர்த்தர் எது கொடுக்கிறாரோ நம்ம அதை நம்ம பிளான் பண்ணி இது போகணும், அங்க செய்யணும். என்னுடைய 60வது வயசுல நான் அங்க போகணும், இங்க போகணும்,
அதுக்காக சேமித்து எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, இன்று இரவே நீ மரித்து போவாயே. அந்த ஓமை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் சொல்றான், என்னுடைய சேமிப்பினை களஞ்சியத்தை உடைத்து அதில் சேர்த்து வைப்பேன், மடையனே நீ இன்றே மரித்து போவாய். Our life is based on his desire. அவர் விருப்பத்தின்படி இருக்கணும். வாட் இஸ் his style? அவருடைய ஸ்டைல் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க, அதுபடி நம்ம இருக்கணும். அப்புறம் அன்கவர்னபிள் பேஷன், அதாவது என்னால கண்ட்ரோல் முடியாத அளவுக்கு அந்த ஆசை என்ன மேற்கொள்ளும். அப்புறம் obsessive craving for something forbidden. இது என்ன செஞ்சிரும், இந்த ஆசை தடை செய்யப்பட்ட அசுத்தத்தை நம்மை செய்ய வைத்தது. forbidden, தடை செய்யப்பட்டது. ஒருவேளை அது சட்டத்தை மீறுகிறதா கூட இருக்கலாம். இதுதான் இந்த இச்சை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆக இன்னைக்கு என்ன கன்க்ளூஷன்? இந்த கலாத்தியர் 25:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணி இதை ஒப்படைக்கிறதுக்கு முன்பு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை என்னிடம் நினைவூட்டினார். அதையும் நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். சமீப நாட்களிலே அநேகருக்கு வருகிற பிரகாரமாக எனக்கும் ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை தெரியுமா? இந்த வாட்ச் கடிகாரங்களை, நல்ல நல்ல கடிகாரங்களை நான் வாங்கி சேர்க்க வேண்டும். இது ஒன்று. அப்புறம் வேற என்ன, நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பிராண்டட் செய்ய ஆரம்பிச்சேனா இல்லையா? கர்த்தர் இன்னும் ரெண்டு பேசினார், நிறுத்து, ஸ்டாப் இட். ஆசை பின்னாடி ஓடாத. என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக கர்த்தர் என்னையும் உங்களையும் பரலோக ஜீவ புத்தகத்தில் பேரை எழுதப்படவில்லை. அவருடைய ஆசை பூர்த்தி படணும். அப்படி இருக்க இப்போ நான் சிலுவை பக்கத்தில் நிற்கிறேனா, சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறேனா, சிலுவையில மரித்து இருக்கிறேனா? ஒருவேளை நான் சிலுவையில மரித்திருந்தேன் என்று சொன்னால், இப்போ நான் முதல்ல என்ன கேள்வி, நான் கிறிஸ்தவனா இருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் சிலுவையில மரிச்சிட்டேன் அப்படி என்றால் அந்த பிரச்சனைகள் இனி என்னுடைய பிரச்சனைகள் இல்ல, கர்த்தருடைய பிரச்சனைகள். முதலா தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், பின்பு இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நான் என்ன முழுமையா கர்த்தருக்கு, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபி தொப்பு கொடுக்க போறேன். எல்லாரும் ஏஞ்சி நம்ம ஜெபி தொப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக இதோ என் ஆசை இச்சைகளை, என் சரீரத்தை நான் இந்த நாள்ல சிலுவையிலே அறைகிறேன். கர்த்தர் வழி கொடுப்பார். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு மரித்தவன் பேங்க்ல ஒரு கடன் இருக்குது, 1 லட்சம் வழி கடன் இருக்கு. அது அவனுக்கு பிரச்சனையா அவன் அழுத்தி கொண்டு இருந்தது. அவன் மரிச்சிட்டான். மரிச்சு போயிட்டான் இல்லையா? மரிச்சு போயிட்டான். இப்போ பேங்க் ஏதோ ஒரு இடத்துல போய் அவனுடைய ஐசி நம்பர் சிஸ்டம்ல கீன் பண்ணா அவனுடைய கடன் காட்டுமா காட்டாதா? அவன் மரிச்சு போயிட்டான், ஆனா அவனுக்கு கடன் இருக்கிறத காட்டுமா காட்டாதா? என்ன சொல்றேன், பிரச்சனைகள் 1000 இருக்கும். ஆனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய மாம்சம் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொன்னால், இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். இப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு பொறுப்பு யாரு? என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய இரட்சகர், என்னுடைய மணவாளன் அதற்கு பொறுப்பு. அவர்கிட்ட முழுமையா சரண் அடைஞ்சிட்டேன் இல்லையா? அவர் வாய்க்க பண்ணுவார் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு. இனி இந்த பிரச்சனை அழுத்தாது இருக்கும். ஏதோ வீடு விற்க போட்டிருக்கிறாங்க, பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கவலை, ஒரு கேள்வி, ஐயோ என்ன செய்ய போறீங்க, ஐயோ என்ன செய்ய போறீங்க. எனக்கு கர்த்தருக்கு பயந்து சொல்றேன்,
ஒரு பயம் இல்லை. ஏற்கனவே பிரசங்கத்திலையும் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு பயம் இல்லை கிறிஸ்துவ பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட பிரச்சனை அது அவருடைய பிரச்சனை. அவர் அதை என்ன செய்வார்? சரி செய்வார். He knows very well. He is God of Almighty. சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன். அப்ப என்ன நடக்கும் அப்படி என்றால், இப்போ சிலுவையிலே தன் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து தன்னை கர்த்தருக்கென்று மரித்தவன் மறுபடியும் பிறந்தான் இல்லையா, இவனை இனி the power of money, பணத்துக்குன்னு வல்லம் இருக்கு இல்லையா, பணம் இவனை ஆளுகை செய்யாது, இவன் பணத்தை ஆளுகை செய்வான். இனி கடன் என்னை ஆளுகை செய்யாது, இவன் கடனை ஆளுகை செய்வான். இனி நோய்கள் என்னை ஆளுகை செய்யாது, இவன் நோய்களை ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா. அண்டை வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? பயங்கரமான பிசாசா? அவங்களை கர்த்தர் மாறுவாங்க. எனக்கு சத்ருவா இருக்கிறவங்களை கர்த்தர் மாத்தி போடுவார் அல்லது எடுத்து விடுவார். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்து சொல்றேன். கர்த்தர் பிள்ளைங்களை அவர் பாதுகாக்கிற விதம் விசேஷித்த விதம். கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்போ எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குதுங்க அப்படி என்றால், நான் நிற்கிற இடம் எது? 3 stages ஆஃப் கல்வரியில நான் எங்க சிலுவை பக்கத்தில் நிற்கிறேன்னா, சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறேனா அல்லது சிலுவையில மரித்து விட்டேனா? ஆமென். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருந்தா, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு இன்று ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். நம்ம எழுந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, யாரையும் பார்க்க வேணாம், எழுந்து ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நேராக கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே பிதாவே, சிலுவையிலே எங்களுக்காக பலியான இயேசு கிறிஸ்து வண்டையிலே நிற்கிறவர்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, மாறாக இயேசுவோடு கூட மரித்த நிலையில, இதோ கலாத்தியர் 5:24 என்னுடைய மாம்சம் ஆசை இச்சைகளை இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, தாராளமா இதோ நாவினால் அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் இதோட மாம்ச ஆசை இச்சையை நான் மரித்து விடுகிறேன். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழட்டும். ஆண்டவரே, நீர் வாழட்டும். இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆசைப்படி அல்ல, உம்முடைய ஆசைப்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். ஆண்டவரே, அஜா இதோ கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை வாழுகிற ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை நான் இன்று முதல் வாழத்தக்க கர்த்தருக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையினை புடமிடட்டுமே சுவை நாமத்தினாலே. தகப்பனே, உம்முடைய அன்பினை புடமிடட்டுமே சுவை நாமத்தினாலே. இந்த நாள்ல கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ரட்சிப்பை இன்னும் ரட்சிப்பார்க்காத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பீராக. உம்முடைய வார்த்தை அவர்களை இதயத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உலக போக்குல நாங்கள் போகாதபடி, இரட்டை வேஷம் தெரியாதவர்களாக கர்த்தருக்கென்று பரிசுத்தமாயும் தூய்மையாயும் கர்த்தர் சாயலிலே மாற்றப்பட்டவர்களாயும் வாழ கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்படும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும், இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற யாவரையும் இந்த நாள்ல கர்த்தர் ஒரு அடையாளத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அடையாளம் கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை இந்த நாள் வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை இந்த நாள்ல ஒரு விடுவுக்கு வரத்தக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் காட்டும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானமும் கிருபையும் அன்பும் அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாம் நம் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாத ஜெபத்தோடு கூட இதனால ஒரு நிறைவுக்கு வருவோமாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியானவருடைய அன்னுடைய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். ஆமேன். ஹல்லேலூயா.